முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீது அரசருடைய வாழ்க்கையில் அவருடைய வீழ்ச்சி எது என்று பார்க்கும்போது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம்தான் அவருடைய வீழ்ச்சி. அவர் செய்த 3 மிகப்பெரிய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறது இன்றைய நாளின் வாசகம். முதல் தவறு அவரின் சோம்பேறித்தனம். நம்மில் எத்தனை பேரிடத்தில் இந்த சோம்பேறித்தனம் இருக்கிறது? நாம் எவ்வளவு முறை நம்முடைய கடமைகளை செய்வதற்கு தவறுகிறோம். சோம்பேறித்தனத்தினால் நாம் எப்படி பலவீனங்களில் விழுந்து கிடக்கிறோம். பாவக்கரை எப்படி நம்மை பற்றி கொள்ளுகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறபடி, இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். தாவீது அரசர் வழக்கம் போல போருக்கு சென்றிருக்க வேண்டும். தன் படை வீரர்களோடு அவர் போர்க்களத்தில் நின்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டு வீட்டிலே சும்மா இருந்து கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சோம்பேறித்தனத்தினால் வந்த விளைவுதான் அவர் செய்த பாவங்கள். உன் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கிறதென்றால் அந்த சோம்பேறித்தனம் என்கிற பேயை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது நம்மை மேலும் மேலும் பலவீனத்தில் வீழ்த்திக் கொண்டே இருக்கும். இரண்டாவது, அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை தாவீது மாடியிலிருந்து கண்டார். உரியாவின் மனைவியாக பத்சபாவிடத்தில் அவர் ஒரு தவறான உறவில் ஈடுபட்டார். விபச்சாரம் செய்வது. செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறி தன்னுடைய சோம்பேறித்தனத்தினால் ஒரு மிக பெரும் பலவீனத்தில் விழுந்து விடுகிறார். பாவக்கரை அவரை தீண்டுகிறது. குற்றம் புரிகின்றார். தன்னுடன் போர்க்களத்தில் நிற்கின்ற உரியாவின் மனைவியின் மீது அவர் காம இச்சை கொள்ளுவதை பார்க்கிறோம். அவருடைய பலவீனத்தினால் அவர் தவறு செய்வதை பார்க்கிறோம். விபச்சார கரை அவர் மீது படுகின்றது. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற நாம் கூட பல நேரங்களில் இத்தகைய பாவக்கரை படிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் மனைவிமார்களுக்கு துரோகம் செய்வது, நம் கணவர்களுக்கு துரோகம் செய்வது, தவறான உறவில் ஈடுபடுவது, வேறொருவர் மீது இச்சை ஆசை கொள்வது, காம இச்சைகளை தூண்டி தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுவது பலவீனத்தில் விழுந்து கிடப்பதற்கு சமம். இந்த பாவக்கரை நம் மீது படிந்திருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது, உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும். தாவீது அரசர் ஒரு ஓலை அனுப்புகிறார். அந்த ஓலையில இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். உரியாவை, தன்னுடைய நம்பிக்கைக்குரிய அந்த படை வீரனை, தன் எஜமானின் மீது முழுமையான நம்பிக்கையும் அன்பையும் வைத்திருந்த அந்த உரியாவை போரிலே முன்னிலே நிறுத்தி
நீங்கள் எல்லோரும் பின்வாங்கி விடுங்கள், அவன் அந்த போரிலே வெட்டுண்டு மடிந்து போகட்டும் என்கிற கொலை முயற்சி, கொலை செயல். அந்த போரில் உரியாவும் மாண்டு போகிறான். கொலை செய்த பாவம் இவர் மீது வந்து படுகின்றது. இந்த 3 மிக பெரும் சாவான பாவங்களினால்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீதினுடைய வாழ்க்கையே சீரழிந்து போகிறது. இந்த வாழ்க்கையை இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தோடு எப்படி ஒன்றுபடுத்தி பார்க்கலாம் என்று பார்க்கிற போது, நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார், அவர் எதுவும் செய்யாமலேயே நாள்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. நம்மிடத்தில் நமக்கு தெரியாமலே நன்மைகள் விளைந்து கொண்டிருக்கின்றன, நமக்கு தெரியாமலேயே தீமைகளும் விளைந்து கொண்டிருக்கின்றன. நம்மிடத்தில் நன்மைகள் விளைந்தால் நாம் பலன் தருகிறவர்களாக மாறுகிறோம், நன்மை நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். நம்மிடத்தில் தீமை வளர்ந்தால், விளைந்தால், தீமையினால் பாவம் செய்கின்றோம், பாவத்தில் விழுகின்றோம், அநியாயம் அட்டூழியங்களை செய்கின்றோம். நமக்கு தெரியாமலேயே நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற நம்முடைய பலவீனத்தினால் சில நேரங்களில் இந்த பாவக்கரை நம் மீது படிந்து விடுகிறது. தாவீதும் கூட அப்படிதான். கடுகு விதைக்கு அற்புதமாக ஒப்பிடப்படுகிறது. இறையாட்சி கடுகு விதைக்கு ஒப்பானது. அது நிலத்தில் விதைக்கும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. முளைத்த பின் வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கும் அளவிற்கு பெரும் கிளைகள் விடும். கடுகு விதை என்பதை தாவீதோடு அல்லது முதல் வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சிறிய பிரச்சனை, ஒரு சிறிய பிரச்சனை. அவருடைய சோம்பேறித்தனம், அவர் போருக்கு செல்லாமல் இருந்தது, அவர் தன் கடமையை நிறைவேற்றாமல் இருந்தது ஒரு சிறிய கடுகு விதை போல. அது பெரிதாக வளர்கிறது என்றால் அந்த சிறிய பிரச்சனை அந்த கடுகு விதை அளவு அவருடைய அந்த பாவ செயல் மிக பெரும் பாவத்திற்கு இட்டுச் செல்கிறது. அதுதான் விபச்சாரம், கொலை. சகோதர சகோதரிகளே, மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். தற்பொழுது சமூக வலைதளங்களில் எல்லாம் வைரலாக போய்கொண்டிருக்கிற ஒரு காட்சி என்றால் அந்த காட்சி ஒரு பெங்குயினை பற்றியது. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்த ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தில் பெங்குயின்கள் எல்லாம் அந்த அண்டார்டிகா கண்டத்திலே அந்த பனிகள் சூழ்ந்த இடத்தில் வசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெங்குயின் பறவை மட்டும் தன் கூட்டத்தை விட்டு, தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு, அந்த சூழலை விட்டு வெகு தொலைவில் தனியாக பிரிந்து செல்லுகிறது. ஏறக்குறைய 70 கிலோமீட்டர் தூரம் அது தனிமையில் செல்லுகிறது. இதை பற்றிய பேச்சு தான் இன்னைக்கு எல்லா இடத்திலையும். இந்த காட்சி அதிகமாக பரப்பப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காட்சியை நாம் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். பல பெங்குயின்கள் ஒரே இடத்தில் தான் இருக்கிறது. பல பெங்குயின் பறவைகள் ஒரே இடத்தில் வசிக்கின்றன. ஆனால் அது என்ன பறவை, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது, அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை, அதை பற்றி யாரும் எழுதவும் இல்லை.
அதை பற்றி யாரும் பரப்பவில்லை. தாவீது அரசரிடத்தில் பல நன்மைகள் இருந்தது. அவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருந்தார். கடவுள் அவருக்கு எவ்வளவோ வெற்றிகளை தந்தார், எவ்வளவோ ஆசீர்வாதத்தை தந்திருந்தார். அவற்றை பற்றி யாரும் கவலைப்படவில்லை, அவற்றை பற்றி யாரும் பெரிதாக பேசவில்லை. தாவீது அரசர் என்றால் அவர் செய்த அந்த விபச்சார செயல், அவர் செய்த அந்த கொலை செயலைத்தான் இன்றைக்கு பெரிதுபடுத்துகிறோம். ஆம், அந்த ஒரு பெங்குவின் பறவை போல அவர் செய்த அந்த ஒரு தவறினால் அவருடைய எல்லா நன்மைகளும் மறைந்து போயிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒரு தவறினால் உன் வாழ்க்கை முழுவதுமே சில நேரங்களில் தலைகீழாக புரட்டப்படுகின்றன. சிந்தித்து பார்ப்போம். பலவீனங்களை வேறறுத்துவிட்டு பலவீனங்களிலிருந்து பலம் பெறுவதற்கு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வோம். கிறிஸ்துவிடமிருந்து ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் ஆசீரும் நமக்கு என்றென்றும் கிடைக்கப் பெறுவதாக. ஆமீன்.